டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 உடைய ஷெடியூல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ +2 தேர்வு எழுதி முடித்து விட்டு, அதாவது பொறியியல் படிப்புக்காக கவுன்சிலிங் அப்ளை பண்ணி, அதாவது அந்த கவுன்சிலிங் உடைய ஷெடியூல், அதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய ஷெடியூல் டேட்ஸ் வந்து இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து டிஎன்யூடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ரவுண்ட்ஸ் நடக்குதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு டிஎன்இ அப்ளிகேஷன்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணோன்னா, ரிசல்ட் வந்த அன்றைக்கி 6/5/2024 அனௌன்ஸ் பண்ணி, அதோடைய லாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து 12/6/2024 தான் முடிஞ்சது. இதோடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/6/2024 30/6/2024 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா முந்தநாத்து தான் வந்து, அதாவது அதோடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10/7/2024 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ஓவரால் ப்ளஸ் வந்து ஓவரால், அதாவது கம்யூனிட்டி வைஸும் சரி ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது 22/7/2024 23/7/2024 கவுன்சிலிங் ஃபார் த கவர்மெண்ட் 7.5ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 7.5க்கு வந்து 22/23 கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா 25/7 27/7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ஃபார் த ஜென்ரலில் இருக்கிற ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அவங்க வந்து 7.5 இல்லாமல் ஜென்ரலில் இருக்க எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சனுக்கு வந்து 25/27 வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபார் ஆன்லைன். ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது அகாடமிக் வைஸு 7.5 அதில் இருக்கிறவங்களும், அதாவது வெக்கேஷ்னல். ஸோ இது மூணுக்குமே வந்து ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 29/7/2024 3/9 செப்டம்பர் வரைக்கும் கவுன்சிலிங் போகுதுங்க. 3 ரவுண்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 6/9/2024 8/9/2024 நடக்குது. SCA to SC கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் வந்து 10/9/2024 11/9/2024 நடக்குது. கவுன்சிலிங்குடைய எண்டு பார்த்திங்கன்னா 11/9/2024 முடியுது. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜுடைய ஃபஸ்ட் இயருக்கான அந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த நான் சொன்னிருக்க விஷயங்கள் எல்லாமே இது வந்து தமிழில் இருக்குது. அதாவது அது புரியாதவங்க இதை வந்து இன்றைக்கி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பாருங்களேன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லியிருந்தாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் கவுன்சிலிங் ஷெடியூல் பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் டேட் வந்து 22/7 ஸ்டார்ட் ஆகி 10 மணிக்கு 22/7 மணிக்கு முடியுது, காலையிலேருந்து ஈவினிங். ஸோ இதுக்குமான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த 22/7 நைட்டே, அதாவது அன்றைக்கி நைட்டே வந்து 9 மணிக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடுது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23/5 மணிக்குள்ளே வந்து கன்ஃபர்மேஷன் ஆகி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு 23ஆம் தேதி வெளியில் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஷெடியூல் காஸ்ட்டு, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் அகாடமிக் வெக்கேஷனல் வெக்கேஷனலுக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் 25/26 இவங்களுக்கு அடுத்த நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் காலையில் 7 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 28ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு வந்து அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய 7.5 இடஒதுக்கீடில் இருக்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்ய ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாகவே வந்து அங்கே என்ன இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களோ அது தமிழில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரவுண்டோட டீட்டெயில்ஸ் பாருங்களேன். ஸோ ரவுண்டு 1 எந்த கட் ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரவுண்டு 2 எந்த கட் ஆஃப்லேருந்து கிடைக்குதுன்னு. ஸோ ரவுண்ட் 1 பொறுத்தவரை ஜென்ரல் கவுன்சிலிங் பாருங்கள், 200 179 கட் ஆஃப் வந்து 29/7 31/7 வரைக்கும் வந்து ரவுண்ட் 1 நடக்குது. ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 178 142. ஸோ ஒரு 144 கட் ஆஃப் எடுத்தோன்னா அவங்க ரவுண்ட் 2ல் தான் வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தோன்னா 10/8 12/8 நடக்குது. ரவுண்டு 3 பொறுத்தளவில் பார்த்தோன்னா லாஸ்ட்டு 141 77.50. ஸோ இதுதாங்க லாஸ்ட் கட் ஆஃபு. இவங்களுக்கு பார்த்தோன்னா 23/8/2024 25/8/2024 முடியுது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 ரவுண்டில் தான் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது.
ஸோ இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கும் சேம் அதே 200 கட் ஆஃப் 179க்கு 29 31 200 178 142 ரெண்டாவதுலேயும் சேம் அதே 140 77 வரைக்கும் மூணாவது ரவுண்டில் அதே டேட்டில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெக்கேஷனல் கவுன்சிலருக்கும் சேம் அதே தான். ஸோ அந்த வெக்கேஷனலுக்கு மட்டும் ஒரே இதில் தான் முடியுது. அதாவது வெக்கேஷனல் குரூப் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு 199 85 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 31 அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே கவர்மெண்ட்டு ஸ்கூலில் இருக்க 7.5 ரிசர்வேஷன் அதில் வெக்கேஷனலில் இருக்கவங்களுக்கும் ரவுண்ட் 1லே பாருங்கள் 199 85 வரைக்கும் 29 31 வெக்கேஷனல் கோர்ஸ்க்கெலாம் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிருது. ஸோ இதுதாங்க அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய ஒரு டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிற காட்டிலும் இதுதான் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டில் தான் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தானா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது தவிர எனக்கு இந்த காலேஜுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு லெவல்லையும் சரி, ஸோ உங்கள் மார்க்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிறதும் அதுக்கு தேவையான ஆலோசனை வேணுனாலும் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.